வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம், நாளைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி சென்னைக்கு ஒரு 3 ரயில்கள் வராது. காரணம், பொறியியல் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக. அது எந்தெந்த ரயில்கள், எங்கே இருந்து போகிற ரயில்கள் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு அவசியம் தெரிஞ்சாகணும். ஏன்னா அந்த ரயில்கள் எல்லாமே அதிக டிமாண்டட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரயில்களாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் 12680, கோயம்புத்தூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். கோயம்புத்தூர்லேருந்து காலையில் 6:20க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அதே டயத்துக்கு தான் கிளம்பும். ஆனால் சென்னை சென்ட்ரலுக்கு நாளைக்கு போகாது. டிசம்பர் 6ஆம் தேதி காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதனால் இந்த ட்ரெயினில் நாளைக்கு சென்னை சென்ட்ரலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நிச்சயமாக அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வது அவசியமாகிறது. அதே மாதிரி ரிட்டன் இந்த ட்ரெயினானது சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்புத்தூருக்கு வராது. நாளைக்கு காட்பாடியில் இருந்து ஈவினிங் 4:15 மணிக்கு கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆகவே பயணிகள் அதற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 12610, மைசூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் வரக்கூடிய ட்ரெயின். மைசூரில் இருந்து காலையில் 5 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயின் நாளைக்கு காட்பாடியோடு நிறுத்தப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ட்ரெயின் வரும்போது மைசூரில் இருந்து வந்தாலும் ரிட்டன் கிளம்பும் போது பெங்களூர் வரைக்கும் செல்லக்கூடிய லால்பாக் எக்ஸ்பிரஸாக செல்கிறது. சென்னை சென்ட்ரலில் இருந்து இந்த ரயில் நாளை கிளம்பாது. காட்பாடியில் இருந்து ஈவினிங் 7:50 மணிக்கு கிளம்பும். ஈவினிங்னு சொல்ல முடியாது, அது மாலை 5:50 மணிக்கு, 7:50 5:50 மணிக்கு கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் நம்பர் 6736, வேலூரில் இருந்து அரக்கோணம் வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ரயிலானது வேலூரில் இருந்து நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கிளம்பும். ஆனால் அரக்கோணம் போகாது, சித்தேரி வரைக்கும் மட்டும்தான் இந்த ரயில் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக இந்த 3 ரயில்களையும் குறித்து வச்சுக்கோங்க. நிச்சயமாக இந்த 3 ரயில்களில் நீங்கள் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் அதற்கு ஏற்றாற் போல மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும். ஏன்னா இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் அதிக மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த தகவல்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்தால்தான் அவர்கள் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். ஒரு 3 ரயில்களுக்கான மாற்றம் தான். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக ரயிலை நேசிக்கக்கூடிய அனைவருக்கும் ரயில் சம்பந்தமான தகவல்கள் போய் சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.